பருவமழை காரணமாக வெங்காயம் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் கிலோ 24 ரூபாய் என்ற மானிய விலையில் வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மக்களின் இருப்பிடங்களுக்கே நேரடியாக வெங்காயத்தை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசின் தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் தமிழக தலைமை அதிகாரி பிஜாய் டி ஜான் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து 2 லாரிகளில் முதல் கட்டமாக தரம் வாய்ந்த வெங்காயங்கள் மொத்தமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேட்டிலிருந்து 15 சிறிய வாகனங்கள் மூலம் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் விற்பனை தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து முக்கிய இடங்களிலும் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை விலையில் வெங்காயம் கிலோ 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மானிய விலை வெங்காயம் 21 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுக்க அந்த என்னென்ன ஐட்டத்துக்கு விலை ஏறுதோ அது எல்லா ஐட்டமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் ஸ்கீம் போட்டு பாரத் ப்ரொடக்ட்ஸ்னு சொல்லி ஒரு 7 ஐட்டம் 8 ஐட்டம் கொடுக்குறாங்க. எங்கெல்லாம் விலை ஜாஸ்தி ஆகுதோ அங்கெல்லாம் மக்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ் மக்களை அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒரு மக்களுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீம் தான் இது. அதுக்கு நம்ம அமித்ஷா சாபு, மோடி சாபு, அது மாதிரி பிஎல் வர்மா சார், சென்ட்ரல் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி சார் எல்லாரும் ஒரு கூட்டாய ஒரு ஸ்டெப்பு தான் அது. இதில் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன குணம் வர வேண்டியதோ அது கண்டிப்பாக வந்துடும். அதுதான் அதோட நோக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டேக்கு இன்றைக்கி ஒரு இனாகுரல் ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிறாங்க. இந்தியிலிருந்து ஒரு 365 ஜூஸும் எங்கெங்கே விலை ஏறுதோ அங்கேயெல்லாம் நம்ம லோட்ஸ் வருவார், சேல் பண்ணுவார். அது ரேட்டு இதோட கம்மியாகிறதா இருந்தால் நம்ம கவர்மெண்ட்டே வந்து டிசிஷன் எடுத்து அதோட கம்மியான ரேட்டில் மக்கள் கொடுப்பார். அதோட நோக்கம். இது லாபம் சொன்னால் இது வந்து 3 வருஷமாக இங்கே நடந்துகிட்டே இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். அது நம்ம அளவுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் இது நடந்தோம். லாஸ்ட் இயர் 70 ரூபா 80 ரூபா வெங்காயத்துக்கு வந்த டைமில் வந்து நம்ம வந்து 34 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போ வந்து இந்த வருஷம் 24 ரூபாய்க்கு கொடுக்கறது பிளான் பண்ணுறாங்க. இதே வந்து ரேட்டு இனி கம்மியாகிறதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அதோட கம்மியான ரேட்டில் நம்ம கொடுக்கறதுக்கு இதோட ஒரு டிசிஷன் ஆகிடுச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷனே போட்டாச்சு. இது வெங்காயம் மட்டும் இல்லையே, அதே மாதிரி ஒரு பொருளும் மக்களுக்காக கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்கீமே ஆரம்பிச்சுட்டு 2 வருஷம் ஆகிறது. ஆல்ரெடி 2 வாட்டி கொடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட் இயர் கொடுத்துட்டோம். இங்கே இதுக்கு மேலே அடுத்த வாரத்தில் அரசியலிருந்து எல்லாமே நம்ம மக்களுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் போட்டு NCCF இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்கோம். இன்றைக்கி அதோட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு நம்ம வந்து நாசிக்கில் இருந்து இந்தியாவில் ഏറ്റവും இப்போ பெருமையான வெங்காயம் வருது நாசிக்கு, பூனேலேருந்தே நம்ம இதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து மக்களுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளானோட ஃபஸ்ட் ஸ்டெப்பு தான் இன்றைக்கி நடக்கிறாங்க. அதாவது டைமிங் வந்து எப்போவுமே வந்து நம்ம ஒரு கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. மக்களுக்கு கூட ஒரு கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க, மீடியாவில் ஒரு கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வராங்க. அப்படி இருக்கும்போது நம்ம காண்டாக்ட் நம்பரு, டோல் ஃப்ரீ நம்பரு எப்போவுமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அந்த நம்பருக்கு வந்து யாருக்கு வேணுங்களோ எப்போ வேணுங்களுக்கு கூப்பிடலாம். அந்த மாதிரி ஃப்ளாட் மாதிரிலாம் சமுதாயத்தில் கூட நம்ம வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சு அவர் ஹவுஸ் ஹோல்டு டோர் ஸ்டெப்பில் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். இது இல்லாமல் சொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி இருக்கிற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸிலூட கூட இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு வாய்ப்புகளும் நம்ம இதோட சேர்த்து வச்சுருவார். லாஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கொடுத்துட்டோம். அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்லாம் அது ஒர்க் அவுட் ஆகிட்டோம். ஒரு நபர் எவ்வளவு வெங்காயங்களை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்து தக்காளி, அரிசி, ஆட்டா உள்ளிட்ட எந்தெந்த பொருட்கள் விலை உயர வாய்ப்புள்ளதோ அவற்றை விற்பனை செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டத்தை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பின் தமிழக தலைமை அதிகாரி தெரிவித்தார்.